ஹலோ டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுக்காக எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நம்ம சேனல்ல வந்து லெசன் வைஸ் வீடியோ குடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அதாச்சும் லெசன் 5க்கான பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது லெசன் 5க்கான பார்ட் 2 வீடியோ. ஸோ இந்தியாவும், நேபாளும் வரைக்கும் பார்த்துட்டோம். இந்தியாவும், பாகிஸ்தான்லேருந்து பார்க்கலாம். வாங்க பாஸ்ட்டா இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்தியாவும், பாகிஸ்தானும் குடுத்துருக்காங்க. 1947ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே வேறுபாடு காரணமாக நெருடலான உறவு இருந்து வருகிறது. அதாச்சும் என்னன்னா, 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமக்கு வந்து சுதந்திரம் குடுத்துருப்பாங்க இந்தியாக்கு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 14ல வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த டைம்ல இருந்தே இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு நெருடலான உறவு தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அவங்க பக்கத்துல தீவிரவாதமே ஒரு தொடர்ந்து ஒரு முக்கிய கவலையாக இருக்கு பாகிஸ்தானோட உறவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இந்த பேரால எதுவும் கிடையாது. என்னன்னா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, விரோத நடவடிக்கையில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. தீவிரவாதிகள் துப்பாக்கி சண்டை போன்ற இதுல காஷ்மீர்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைறாங்க. அவர்கள் உயிர்கள் வந்து பலியாவறதுக்கு நம்ம பாகிஸ்தான் வந்து காரணமா இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் வந்து முக்கிய விவகாரமாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் வந்து அந்த இந்தியா, பாகிஸ்தான்ல குடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் டேட்டா பாருங்க. இது நம்ம எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்தக் கோடு வந்து 1972ஆம் ஆண்டுக்கு பின்னாடி எல்லை கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்பட்டது. ஸோ எந்த ஆண்டிலிருந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, 1972ஆம் ஆண்டுக்கு பின்னாடி எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, போர் நிறுத்தக் கோடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 1949ல. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. 1972ஆம் ஆண்டில் சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ தான் இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும். ஸோ இந்த எல்லை வந்து சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ தான் வந்து 1972 தான் சிம்லா ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் கீழ தான் வந்து இந்த எல்லைக்கோடு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கோடு வந்து 1947ல் பிரிவினை செய்யப்பட்டபோது ராட்க்ளிஃப் கோடு என்ன அழைச்சாங்க. ஸோ இது வந்து சுதந்திரம் வாங்குனப்ப பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல இருந்து ராட்க்ளிஃப் கோடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ராட்க்ளிஃப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ அதனால அவருடைய பெயரையே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே வந்து வச்சுட்டாங்க. ஸோ தற்போது இந்த கோடு என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுல ஒண்ணும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரொம்ப சுத்தி சுத்தி குடுத்துருக்காங்க. ஒரே டேட்டாவ தான். என்ன குடுத்துருக்காங்கன்னா, 1947ல வந்து பிரிச்சிருப்பாங்க இந்தியா, பாகிஸ்தான். அந்த டைம்ல ராட்க்ளிஃப் கோடு என்று அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க 1972ல. அந்த ஒப்பந்தத்தின் கீழ இது வந்து என்னன்று பேர் அழைச்சாங்க அப்படின்னா, எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 1949ல இது வந்து போர் நிறுத்த கோடு அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது அவ்வளோதான். இது டேட்டா. ரொம்ப வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. இது அவ்வளோதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றாங்க. சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் ஒப்பந்தத்தின் மூலமா இரு நாடுகளுக்கு இடையே வந்து நேர்மறையான மாற்றங்கள உருவாக்குறதுக்கு இந்தியா வந்து முயற்சி செஞ்சுகிட்டு இருக்கு. சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனம். அவ்வளோதான். இந்தியாவும், பாகிஸ்தானும் முடிச்சுட்டோம். இந்தியாவும், இலங்கையும்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்திய நாடு பண்பாடு, கலாச்சார, வரலாறு மற்றும் சமய உறவுகளை இலங்கையுடன் இருக்கு அப்படின்றாங்க. எந்த ஜலசந்தி வந்து இந்தியாவும், இலங்கையும் பிரிக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாக் ஜலசந்தி. பாக் நீர் சந்தி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வணிக ஒப்பந்தம் இலங்கையும், இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வணிக உறவுகளை வந்து தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்வதோடு, இருதரப்பு ஒப்பந்தங்கள் மட்டும் அல்லாமல் சார்க் அமைப்பின் மூலமும் மேம்பாட்டிற்கு ஒருங்கிணைந்து செயலாற்றி வருது. ஆமா, சார்க் அமைப்புல 2 பேருமே இருக்காங்க. இந்தியாவும் இருக்காங்க, இலங்கையும் இருக்காங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இலங்கையில் வந்து முதலீடு செய்துள்ள நாடுகள்ல இந்தியா வந்து முன்னணியில இருப்பதோடு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம், சில்லறை வணிகம் அது எல்லாத்துலயுமே சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகள்ல இந்தியா முதலீடு செய்திருக்கு அப்படின்றாங்க. இலங்கையின் முதலீடுகள் வந்து இந்தியாவுல சரக்கு, சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர, பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம். ஸோ அந்த பிராண்டிக்ஸ்ல வந்து அவங்க முதலீடு செய்றாங்க. அதே மாரி எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ், ஜான் கீல்ஸ், ஹேல்ஸ் போன்றவற்றிலும் வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க இலங்கையிலிருந்து வந்து.
அதுதான் சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன நிறுவனம் பார்த்துக்கோங்க. பிராண்டிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல. விசாகப்பட்டினத்தில இருக்க ஆடை நகரம். ஹோல்டிங்ஸ் அப்படின்ற இது. ஜான் கீல்ஸ், ஹேலேஸ் ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில இலங்கை ஒரு பங்குதாரர் ஆகும். எந்த நாடு இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் ஒரு பங்குதாரராக உள்ளது அப்படின்னா இலங்கை. அசோகர் பாக்ஸ் டேட்டா குடுத்திருக்காங்க பாருங்க. இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக அவரது மகன் மகிந்தாவையும், மகள் சங்கமித்ரையையும் இலங்கைக்கு அனுப்பினார். நமக்கு தெரியும் அசோகர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஒரு பேரரசரா இருந்தவரு. அப்புறம் 30 வயசுக்கு மேல அவர் துறவு பூண்டு காட்டுக்கு வந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய மகன் மகிந்தாவையும், மகள் சங்கமித்ரையையும் எங்க அனுப்பினாரு? இலங்கைக்கு அனுப்பிருவாரு. அதே மாரி சோழ பேரரசர்கள் யார் யார் அப்படின்னா, முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையினுடைய வடபகுதியை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. இலங்கைக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அந்த காலத்திலிருந்தே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடுத்துக்காட்டு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்துச்சு லெசன் அப்படின்னா, கொஞ்சம் 0.5ல ஸ்லோ மோட்ல வச்சு YouTubeல செட்டிங்ஸ்ல போயிட்டு, ஆ ஆப்ஷன்ல போயிட்டு ஸ்லோ மோட்ல வச்சு பாருங்க. இல்ல நான் ரிவிஷன் தான் பண்றேன் அப்படின்றவங்க, இல்ல அதே ஸ்பீட்ல வச்சு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ரீகேப் பார்க்கலாமா? பாகிஸ்தானும், இந்தியாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது அப்படியே பார்த்துட்டு வரலாம். இந்த பேஜ்ல இருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? பாகிஸ்தான்ல இருந்து பார்த்தோமா, அதுலருந்து பார்க்கலாம். இந்தியா, பாகிஸ்தான் எந்த ஆண்டு பிரிவினை செய்யப்பட்டது? 1947. அவங்களுக்கு எப்பன்னா ஆகஸ்ட் 14ல குடுத்திருப்பாங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் இடையே எந்த பகுதி வந்து ரொம்ப முக்கிய விவகாரமா இருக்கு அப்டின்னா, காஷ்மீர். இந்த கட்டுப்பாட்டு கோடு வந்து போர் நிறுத்த கோடு அப்படின்னு எப்ப சொன்னாங்க அப்படின்னா 1949ல சொல்லியிருப்பாங்க. சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1972. அந்த ஒப்பந்தத்தின் கீழ இந்த கோடு வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள கோடு அ என்னன்னு அழைச்சாங்க? எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அது தற்போது கட்டுப்பாடு கோடு அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. சரி 1947ல சுதந்திரத்துக்கு பின்னாடி அந்த கோடு எப்படி அழிச்சிருப்பாங்க அப்படின்னா, ராட்க்ளிஃப் கோடு அப்படின்னு அழிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எல்லை ஆணையத்தினுடைய தலைவர் அப்போது எல்லை ஆணையத்தின் தலைவர் யாரா இருந்திருப்பாரு? ராட்க்ளிஃப் லைன். அதனால ராட்க்ளிஃப் கோடு என்று அழைச்சாங்க. எந்த இரு ஒப்பந்தத்தின் மூலமா வந்து சுமூக பேச்சுவார்த்தை, நேர்மறை மாற்றங்கள கொண்டு வரணும்னு இந்தியா முயற்சி செய்யுது அப்படின்னா, சிம்லா ஒப்பந்தம், லாகூர் பிரகடனத்தின் மூலமா. சரி. ஓகே. நெக்ஸ்ட்டு இலங்கை வந்து முதலீடு செய்து இந்தியால என்னென்ன இதுல முதலீடு செய்றாங்க அப்டின்னா, பிராண்டிக்ஸ்னா விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம், எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸு, ஹேலேஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கை வந்து நம்ம நாட்ல முதலீடு செய்றாங்க. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்துல எந்த நாடும் ஒரு பகுதியா அதாச்சும் பங்குதாரரா இருக்காங்க? இலங்கை. எந்த அரசர் புத்த மதத்தை பரப்புவதற்காக தன் மகன் மகிந்தனையும், மகள் சங்கமித்ரையையும் இலங்கைக்கு அனுப்பினார்? அசோகர். முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் எந்த பகுதியை சென்று வடபகுதியை கைப்பற்றினர்? இலங்கை பகுதி. ஓகே. நெக்ஸ்ட் வளர்ச்சி அடைந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள். ஒரு வளர்ந்த நாடு அப்படின்றது இறையாண்மை கொண்ட நாடுன்றாங்க. இறையாண்மை அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சிறந்த பேரளவு அதிகாரம். ஆமா, வளர்ந்த நாடுகள், வல்லரசு நாடுகளுக்குலாம் ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு இல்லையா? எல்லாரையும் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு இது இருப்பாங்க இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியா வந்து இந்த பேராகிராஃப் பாருங்க. இந்தியா வல்லரசு நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி, உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுவதற்கு முயன்று வருகிறது. ஆமா, இப்போ வல்லரசு நாடுகளோட சேர்ந்தா தான் நம்மளும் டெவலப் ஆக முடியும். மேக்ஸிமம் எதுக்காக சேர்றோம் அப்டின்னா, உள்நாடு நம்ம நாட்ட டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு ஈக்குவலா அப்டின்றதுக்காக ரொம்ப கவனத்துடன் நம்ம இந்தியா செயல்பட்டு வராங்க. அப்படி என்னென்ன நாடுகளோட நம்ம வல்லரசு நாடுகளோட நம்ம இந்தியா வந்து நல்லுறவு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க பார்க்கலாம். ஒரு 5 நாடுகள் குடுத்திருப்பாங்க. பார்க்கலாம் என்னென்னன்ட்டு. வாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குடுத்திருக்காங்க. அமெரிக்காவும், இந்தியாவும் வந்து புதிய தலைமுறை ராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கும் தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்துல 10 ஆண்டு காலம் வரை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கையெழுத்திட்டுருக்காங்க அப்படின்றாங்க. கேஸா அப்படின்றாங்க. என்னன்னா ஒண்ணும் கிடையாது. கம்யூனிகேஷன் கம்பேட்டிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரீமெண்ட். இந்த அக்ரீமெண்ட்ல தான் எந்த 2 நாடுகளும் இந்தியாவும், அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் கையெழுத்திட்டுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுக்கக்கூடிய
தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொடர்பு. அதாச்சும் ராணுவத்தில இருக்காங்க அப்டின்னா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் இல்லையா? தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. அதுக்கான ஒப்பந்தம் தான் இந்த 10 ஆண்டு கால ஒப்பந்தம். அவ்வளோதான் அமெரிக்கால குடுத்துருக்காங்க. இது அதே மாரி தகவல் தொழில்நுட்பம் பெருமிடத்திற்கு ராணுவங்களுக்கிடையே நிகழ்நேர தகவல் பகிரவும் வந்து அனுமதி அளிக்கிறது. இதுதான் குடுத்துருக்காங்க. மத்தபடி டேட்டாஸு இவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் ஐரோப்பிய நாடுகள். நீங்க ஒரு முறை லெசன புக்ல படிச்சுட்டு இத பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். ஆ ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். கேட்கும்போது உங்களுக்கு 2 டைம், 3 டைம் கேட்டா தான் நீங்க அப்படி புக்ல படிக்காம வரீங்க அப்படின்னும்போது 2 டைம், 3 டைம் லெசன வந்து நீங்க வீடியோ திரும்ப திரும்ப கேட்கும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆன்ஸர் நீங்களே பண்ற மாரி உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகே. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்தாச்சு. ஐரோப்பிய நாடுகள் பார்க்கலாம். பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளி ஆகிய துறைகள்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. யாரு? நம்ம ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடு எதுன்னா, பிரான்ஸு. ஸோ, அந்த பிரான்ஸ் நாட்ல விண்வெளி ஏவுதள தளங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம இந்தியா வந்து இஸ்ரோ இருக்காங்க இல்லையா? அவங்க போயிட்டு நம்ம பிரான்ஸ் நாட்ல போயிட்டு பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுடைய விண்வெளி ஏவு தளங்கள இஸ்ரோ வந்து பயன்படுத்தி அங்கருந்து நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ, அதுதான் சொல்றாங்க. அதே மாரி பிரான்ஸ் நாடு வந்து இந்தியால இருக்க நகரங்கள், இம்பார்ட்டன்ட் நகரங்கள் வந்து சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி. இந்த நகரங்கள வந்து ஸ்மார்ட் சிட்டீஸா உருவாக்கணும். திறன்மிகு நகரங்களா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நமக்கு இந்தியாக்குள்ள வந்து அவங்க நம்மளுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் வந்து நட்புறவு அப்படின்றாங்க. ஸோ, இந்தியாவும் கூட்டாக வந்து அவங்க கூட ஒத்துழைக்கிறாங்க. இந்தியாவும், பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. எந்த 2 நாடு ச சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் வரும். இந்தியாவும், பிரான்ஸும். ஸோ, நம்ம இந்தியா கூட யார் வந்து சர்வதேச சூரிய கூட்டணியில பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னா, பிரான்ஸு. ஸோ, இது பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அதுதான் சொல்லியிருக்காங்க. கடகரேகை மற்றும் மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகள் இருக்கு இல்லையா? அந்த நாடுகள்ல சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்புல ஒன்று சேர்க்கிறாங்க. யாரு? பிரான்ஸு. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று பிரான்ஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா. பிரான்ஸ் அவ்வளோதான். ஆஸ்திரேலியா பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவும், இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி ஒத்திகையின் மூலம் கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளன. ஸோ பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அப்டின்னா ஒண்ணும் கிடையாது. இந்தியா, ஆஸ்திரேலியா அதுதான். ஆஸ்திரேலியா, இந்தியா இண்டெக்ஸு. அது வந்து என்ன அப்டின்னா, இந்த கடற்படை பயிற்சி இருக்கு இல்லையா? அந்த கடற்படை பயிற்சி ஒத்திகையின் மூலமா 2 பேரும் ஒத்துழைப்ப நல்லா நல்குறாங்க. இந்தியாவும், அ ஆஸ்திரேலியாவும் இண்டெக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளதான் குடுத்துருக்காங்க டேட்டா. ஜப்பான் பார்க்கலாம். ஜப்பான் நாட்டின் ஷிங்கன்சென் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு ஆகும். ஷிங்கன்சென் அப்டின்னா, ஜப்பான் நாட்ல என்ன அப்டின்னா, அ பாதுகாப்பு, துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர ரயில் வேக அமைப்பு. அத நம்ம மெட்ரோ தான் வந்து சொல்றாங்க. ஷிங்கன்சென் அப்டின்றாங்க. டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். ஸோ, நம்ம டெல்லி மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா? அது ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவானது தான் அப்டின்றாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணி நமக்கு டெல்லி மெட்ரோ ரயில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எந்த நாடு வந்து நம்ம டெல்லி மெட்ரோ ரயில் உருவாக்க காரணமா இருந்தது, நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்டின்னா ஜப்பான். அது மட்டும் இல்லாம மும்பை, அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் போக்குவரத்து இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றொரு முயற்சியாகும். MAHSR அப்படின்றாங்க. அதாச்சும் மும்பை, அகமதாபாத் இடையே என்ன பண்றாங்க? ரயில் போக்குவரத்து இருக்கு. ஸோ இந்த அதுவும் யாரு இது பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? ஜப்பான் வந்து ஒத்துழைப்பின் மூலமா தான் இது நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஜப்பான்னாலே ரயில் போக்குவரத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா டெல்லி மெட்ரோ ரயில் ஒண்ணு, அப்புறம் மும்பைலேருந்து அகமதாபாத் ஒண்ணு இதுதான். ஷிங்கன்சென்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அதிவேக ரயில் அமைப்பு அப்படின்றாங்க. ஓகே. அதே மாரி ஜப்பானிய அரசாங்கம் அகைன் ரயில்வே துறையில தான் பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையில பணிபுரியும் வகையில, இந்திய குடிமக்கள் ரயில்வே துறையில புரியும் வகையில, அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க யூனிவர்சிட்டில அதாச்சு ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில முதுகலை பட்டப்படிப்பை படிக்க ஆண்டுதோறும் 20 இடங்களை வழங்கி வருகிறது. அ வருஷம் வருஷம் 20 சீட்டு குடுக்குறாங்க. பிஜி படிக்கிறதுக்காக, நம்ம இந்திய மக்களுக்காக. சரிங்களா? அவங்களுடைய யூனிவர்சிட்டில. அதுதான் சொல்லியிருக்காங்க. உற்பத்தி துறை மற்றும் உற்பத்தி திறன் இந்தியா திட்டங்கள்ல பங்களிக்கவும், ஜப்பானிய உற்பத்தி திறன்களை மேம்படுத்தவும், இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, 30,000 இந்திய மக்களுக்கு வந்து
அதாச்சும் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கான ஒரு பயிற்சிய நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாரி 2017ஆம் ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்க, ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அப்படின்ற நிறுவனத்த ஏற்படுத்தியிருக்காங்க. 4 மாநிலங்கள்ல. எந்த ஆண்டுன்னு ரொம்ப முக்கியம். 2017. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேச பொறியியல் கல்லூரிகள்ல என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, 2 ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள். ஜாப்பனீஸ் என்டவுட் கோர்ஸஸ அங்க கொண்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துலனா ஆந்திரா. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான இணையதள பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, பெருமளவு தரவு பகுப்பாய்வு 3 இந்திய, ஜப்பான் கூட்டு ஆய்வகங்களை நிறுவுவது சமீபத்திய முயற்சிகள். சமீபமா என்ன பண்ணியிருக்காங்க? லேப் நிறுவியிருக்காங்க. எதுக்காக? தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம்னா என்ன? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது தொடர்பான 3 லேப வந்து இந்தியால நிறுவனம் அப்படின்றத ஒரு கூட்டு முயற்சிய வந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே. அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் மீன்ஸ் பாட முடியல. இந்த சர்வதேச வளர்ச்சி அடைந்த நாடுகளான இந்தியாவின் உறவுகள் வந்து முடிஞ்சிச்சு. அது ஒரு சின்ன ரிவிஷன் பார்க்கலாம். அமெரிக்க ஐக்கிய நாடு காம்கேசா அப்படின்ற 10 ஆண்டு கால காலவரை ஒப்பந்தம் வந்து இந்தியா எந்த நாட்டுடன் வந்து கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னா, காம்கேசா ஒப்பந்தம் இந்தியா வந்து அமெரிக்காவோட கையெழுத்திட்டிருக்காங்க. இது எதுக்காக மெயினா அப்படின்னா, ராணுவ கூட்டமைப்புக்காக. ஓகே. எந்த நாடு வந்து இந்தியாவினுடைய இஸ்ரோ வந்து எந்த நாட்டுக்கு போய் அவங்க விண்வெளி ஏவுதளங்கள பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, பிரான்ஸ் நாடு. அதே மாரி எந்த மாநிலங்களுக்கு பிரான்ஸ் நாடு வந்து ஸ்மார்ட் சிட்டீஸா உருவாக்க நமக்கு வந்து ஒத்துழைப்பு தந்திருக்காங்க அப்படின்னா, சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி. அதே மாரி சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தி, கடகரேகை, மகர ரேகை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்புல ஒன்று சேர்க்கறதுக்கு எந்த நாடு வந்து நமக்கு கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பிரான்ஸு. இண்டெக்ஸ் அப்படின்ற இரு நாட்டு ராணுவ ராணுவம் கிடையாது. இரு நாட்டு கடற்படை பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா. ஷிங்கன்சென் முறை எந்த நாட்டிலிருந்து நமக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஜப்பான் நாடு. ஷிங்கன்சென் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பு தான் ஷிங்கன்சென். ஓகே. டெல்லி மெட்ரோ ரயில் அமைப்பு எந்த நாட்டினுடைய முயற்சியினால் நமக்கு ஆ அ தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஜப்பான் நாடு அப்படின்னு வரும். அதே மாரி மும்பை, அகமதாபாத் இடையேயான அதிவேக ரயில் போக்குவரத்து எந்த இரு நாட்டு ஒத்துழைப்பின் மற்றும் ஒரு முயற்சி அப்படின்னா, இந்தியா மற்றும் ஜப்பான். அதே மாரி ரயில்வே துறையில பணிபுரியும் வகையில, எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூனிவர்சிட்டில 20 சீட் வந்து வருஷம் வருஷம் ஒதுக்குறாங்க இந்திய மக்களுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜப்பான். அதே மாரி உற்பத்தி துறை, உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இன் இந்தியா திட்டங்கள்ல அ கிட்டத்தட்ட ஒரு 30,000 இந்திய மக்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறதுக்கு எந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் அளித்துள்ளதுன்னா, ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். எந்த ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்கள்ல ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 2017. எந்த எந்த மாநிலத்தில் இருக்க பொறியியல் கல்லூரியில ஜப்பானீஸ் இண்டவுட் கோர்சஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசம். தழில் தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான 3 ஆய்வகங்கள் எந்த கூட்டு முயற்சியால வந்து எந்த நாட்டினுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, இந்தியா, ஜப்பான். ஓகே. இந்தியாவும், மேற்கு ஆசியாவும் பார்க்கலாம். குடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கு ஆசியா அப்படின்றது எந்தெந்த நாடுகள் உள்ளடக்கியதுன்னா, எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே உறவுகளை வந்து கொண்டிருக்கு. மேற்கு ஆசியாவோட. சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நகரங்களுக்கு இடையே வணிக உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா. சிந்துவெளி நாகரிகம் வரலாறுல படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேப் குடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கு ஆசியா பத்தி. அத நல்லா பார்த்துக்கோங்க புக்ல. ஓகேங்களா? ஒரு டைமு. எல்லாம் மேற்கு ஆசிய நாடுகள். மேற்காசிய பொருளாதார அடிப்படையில குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்படின்றாங்க. அதே மாரி மேற்கு ஆசிய நாடுகள் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கு ஒரு நுழைவாயிலாக அமைந்துள்ளது. அது வந்து நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. அதே மாரி எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாலாம் எண்ணெய் வளமிக்க நாடுகள். அந்த நாடுகளுக்கு ஒரு என்னவா இருக்கு? நுழைவாயிலா நம்ம மேற்கு ஆசியா தான் இருக்கு. மேற்கு ஆசியாக்குள்ள போய் தான் நம்ம மத்திய ஆசியாக்குள்ள நுழைய முடியும்.
புதிய நூற்றாண்டு தொடங்கியதிலிருந்து இந்தியா மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கு இடையிலான உறவில திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. கல்ஃப் கோஆப்பரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வரது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சபஹார் ஒப்பந்தம் குடுத்திருக்காங்க. எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முக்கூட்டு ஒப்பந்தம்னா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். சபஹார் ஒப்பந்தம் அப்படி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபஹார் துறைமுகம். அந்த துறைமுகம் ஒண்ணு இருக்கு. அந்த துறைமுகத்த பயன்படுத்தி தான் 3 நாடுகள்லயும் என்ன பண்றாங்க? போக்குவரத்து வழித்தடங்கள் ஏற்படுத்துறதுக்கு வழிவகை செய்றாங்க. அதே மாரி பாகிஸ்தான விட்டுர்றாங்க. பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா அணுகுறதுக்கு ஒரு நுழைவாயிலா எது இருக்கு? இந்த சபஹார் துறைமுகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. வாங்க இந்த பாக்ஸ் டேட்டாவ பார்ப்போம். உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று எது அப்படின்னா சுமேரியா. சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக மெலுக்கா அப்படின்னு அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இது சும்மா டேட்டா மாரி குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் தான் மெலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்க சுமேரியாவிலிருந்து எது வழியா செல்றாங்க? பஹ்ரைன் வழியா சென்று இந்த சிந்துவெளி நாகரிகத்த அடையறாங்க அப்படின்ற பழமையான கடல் வர்த்தக பாதை வந்து இருக்கு அப்படின்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் இந்த இது பார்த்துக்கோங்க. இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. எம்.எஸ். அக்வானின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடைக்காலத்துல இந்தியர்களுடைய மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் வந்து பெரிதும் வந்து மதிச்சாங்க அப்படின்னும், இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது அப்படின்றதும் யார் சொல்லியிருக்காரு? எம்.எஸ். அக்வானி அப்படின்றவரு சொல்லியிருப்பாரு. ஓகே. இந்த மேற்காசிய நாடுகள் என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. மேற்காசிய நாடுகள்லாம் என்ன அப்டின்னா, எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி, ஈரான் இந்த நாடுகள தான் வந்து மேற்கு ஆசியா அப்டின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே மாரி வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்தே அவங்களோட நம்ம ஒரு நல்ல நட்புறவு கொண்டிருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து இருக்கு இல்லையா? சிந்துவெளி மக்கள் வந்து மெசபடோமிய நகரங்களுக்கு இடையே வணிக உறவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்டின்றத சொல்லியிருக்காங்க. இத நம்ம இதுலயே படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரிலயே. அதே மாரி மேற்கு ஆசிய பொருளாதார அடிப்படையில குறிப்பிடத்தக்க பகுதியா வந்து இந்தியாவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஏன்னா, அங்க வந்து நிலத்தால சூழப்பட்டு எண்ணெய் வளமிக்க இது இருக்கு. எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கு ஒரு நுழைவாயிலா எது இருக்கு? மேற்கு ஆசியா இருக்கு அப்டின்றாங்க. சபஹார் ஒப்பந்தம் அப்டின்றது எந்த ஒப்பந்தம்? முக்கூட்டு ஒப்பந்தம். எந்தெந்த நாடுகள் முக்கூட்டு நாடுகள்னா, இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான். அந்த நாடுகளுக்கு ஏற்படுத்தப்பட்டது. எதுக்கு அப்டின்னா, அந்த துறைமுகத்தின் வழியே ஒரு போக்குவரத்து ஈஸியா போக்குவரத்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் அந்த ஒப்பந்தம். அதே மாரி பாகிஸ்தான தவிர்த்து இந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய நாடுகளுக்கு இடையே ஒரு நுழைவாயிலாக இருப்பது எது அப்டின்னா, அந்த சபஹார் துறைமுகம். உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதையில் ஒன்று எது அப்டின்னா, சுமேரியாவிலிருந்து பஹ்ரைன் வழியாக எங்க செல்றாங்க? சிந்துவெளி மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம். ஓகே. இடைக்காலத்தில் இந்தியர்களுடைய மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபிய மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு, இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்னா, எம்.எஸ். அக்வானி. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள். சர்வதேச அமைப்புகளோட இந்தியா எப்படி உறவு கொண்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பல்வேறு சர்வதேச அமைப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினராக இந்தியா செயல்படுறாங்க. அவற்றில் சிலவற்றின் நிறுவன உறுப்பினராகவும் இந்தியா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகள் ஐநா சபை, அணிசேரா இயக்கம், சார்க், G20 மற்றும் காமன்வெல்த். ஆமா, இந்த நாடுகள்ல நம்ம உறுப்பினரா இருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. ராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் நாடுகளிடையே அமைதி முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஐநா சபை எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா வந்து உதவுறாங்க. பிரிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. பிரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, BRICS. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் வந்து பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிரிக்ஸ்னா பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சீனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸின் தலைமையகம் சீனாவில் உள்ள ஷாங்காய். இக்கூட்டமைப்புல ஒரு தீவிர உறுப்பினரா நம்ம இந்தியா இருக்கோம். அதே மாரி உலகளவில தன்னை வடிவமைக்கவும் வந்து இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உருவாவதற்கான காரணம், அதாச்சும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு எதுக்காக உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வங்கி இருக்காங்க மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்த 2 இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு மாற்றா வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாரி அமெரிக்க
மேலாதிக்கத்திற்கு போட்டியாகும். அமெரிக்க மேலாதிக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு போட்டியாகவும் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஒரு இதுவா உருவாக்கலாம். ஒரு கூட்டமைப்ப உருவாக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு உருவானது தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு. இது வந்து எதுக்காக அப்படின்னா, உறுப்பு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள வந்து இந்த உறுப்பு நாடுகள் இருக்காங்க இல்லையா? BRICS அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு, நம்ம ஒரு பொருளாதார திட்டங்கள நிறைவேத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த நோக்கங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு. என்ன குடுத்துருப்பாங்கன்னா, பிராந்திய வளர்ச்சி அடையணும். அதே மாரி வளர்ந்த வளரும் நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு பாலமா வந்து செயல்படணும். ஸோ மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவுல பங்களிப்பு செய்யணும். சமத்துவத்தை ஏற்படுத்தணும். சமத்துவ நியாயமான உலகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி வணிக ஒத்துழைப்பு அதிகரிக்க பிரிக்ஸ் வந்து நாடுகளுக்கு இடையே உள்நாட்டு நாணயங்கள்லாம் மூலமா வணிகம் மேற்கொள்றோம் அப்படின்றத ஊக்குவிக்கணும் அப்படின்றத சொல்வாங்க. சர்வதேச சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளணும். அதே மாரி தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ளணும் உறுப்பு நாடுகளுக்கு இடையே. அதே மாரி வேலைவாய்ப்பு, வறுமை ஒழிப்பு போன்ற திட்டங்கள கொண்டு வரணும் அப்படின்றது பிரிக்ஸ் கூட்டங்களுடைய நோக்கமா இருக்கு. உலகளாவிய குழுக்களுடைய பெயர்கள் என்னென்னு குடுத்துருக்காங்க. இது பிரிக்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியா வந்து பார்க்கலாம். சரிங்களா? பிரிக்ஸ் நிதி கட்டமைப்பு. புதிய மேம்பாட்டு வங்கி என்பது பலதுறை வளர்ச்சி வங்கின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடிப்படை திட்டங்களுக்கு கடன் வழங்குவதே இதன் முதன்மை செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புதிய மேம்பாட்டு வங்கி அப்படின்ற ஒரு மேம்பாட்டு வங்கிய பிரிக்ஸ் வந்து கட்டமைச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குறதுக்கு. அதுதான் முக்கியமான ஒன்று. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு இது முன்னுரிமை வழங்குது அப்படின்றாங்க. அவசர கால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு, நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து இது பாதுகாத்திட அடிப்படை திட்டம் வழங்குது அப்படின்றாங்க. பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் இது இம்பார்ட்டன்ட். 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆ அதாச்சும் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டுல வந்து இந்த முறைய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்விஃப்ட் அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். இதுக்கு மாற்றா தான் இந்த பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாக்ஸ் டேட்டா இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இந்த பிரிக்ஸ் அப்படின்ற சொல் யாருக்கு எந்த பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது? ஜிம் ஓ நீல் என்பவரால் தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு சொல்லு வந்து உருவாக்கியிருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் வந்து 2050ஆம் ஆண்டு வாக்குல வந்து 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகள விட டாலர் மதிப்புல பெரிய நாடுகளா உருவாகும் அப்படின்னும், கடந்த 300 ஆண்டுகள்ல அதிகாரப்போக்கு முற்றிலும் மாறுபடும்னு சொன்னவர் யாரு? ஜிம் ஓ நீல். உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. அவங்க ஏதாச்சும் அந்த உறுப்பு நாடுகள் 5 இருக்காங்க இல்லையா? அந்த 5 நாடுகளுக்கிடையே என்னென்ன காரணங்களால அந்த ஒ ஒத்துழைப்பு வந்து வருது அப்படின்னு பார்க்குறாங்க. பொருளாதார ஒழுங்கை வந்து உருவாக்குவதற்கு பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிகளை வந்து தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி NDB புதிய வளர்ச்சி வங்கி மற்றும் அவசர ஒதுக்கீடு ஏற்பாடு CRA ஆகியவற்றின் யோசனையானது பொருளாதாரம் மற்றும் அரசியலிலிருந்து மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் சும்மா இப்படியெல்லாம் இருக்கு. ஓ! அவங்க வந்து இந்த மாரி ஒரு வங்கியெல்லாம் ஆரம்பிச்சு நமக்கு லோன்லாம் வழங்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த பிரிக்ஸ் அப்படின்றது குடுத்துருக்காங்க பாருங்க ஃபிளாகோட. பார்த்துக்கோங்க. பிரேசில் இங்க இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கால இருக்கு இல்லையா? ஸோ இந்தியா, சீனா, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா இங்கெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த 5 நாடுகள் தான் பிரிக்ஸ் நாடுகள். ஓகே. இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு முறை சும்மா ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வரலாம். பிரிக்ஸ்னா என்ன அப்படின்றது. பிரிக்ஸ்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் சக்திகளா இருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனாவின் ஷாங்காய். இந்தியா இதனுடைய தீவிர உறுப்பினரா இருக்காங்க. இதனுடைய காரணம் இது பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியத்துக்கு மாற்றாக நம்ம வந்து கடன் வழங்கணும். சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் அப்படி. சின்ன சின்ன நாடுகள், வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகளுக்கு நம்மளும் கடன் வழங்கணும், மானியம் வழங்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாரி அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியா வந்து நம்ம வளரணும் அப்படின்றதுக்காகவும், இந்த பிரிக்ஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதே மாரி புதிய மேம்பாட்டு வங்கி மற்றும் பலதுறை வளர்ச்சி வங்கி அப்படின்றது என்ன அப்படின்னா, பிரிக்ஸ்னோடது தான் இது. இது அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குவதே இதனுடைய முதன்மை செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மேம்பாட்டு வளங்களுக்கு இது வந்து உதவுது, முன்னுரிமை வழங்குது.
அதே மாரி பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் எந்த ஆண்டு வந்து நடைபெற்ற மாநாட்டுல ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 2015ஆம் ஆண்டு. ஸ்விஃப்ட் அப்படின்ற சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல குடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு மாற்றா கொண்டு வரப்பட்டது தான் பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம். எந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் ரூ. 15 குடுத்து பணம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிரிக்ஸ் என்ற சொல்ல வந்து பிரபலமான யார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, ஜிம் ஓ'நீல். சரி 2050ஆம் ஆண்டு வாக்குல இந்த 6 தொழில்மயமாக்கப்பட்ட நாடுகள விட இந்தியா, அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்புல டாலர் மதிப்புல பெரிய நாடுகளா உருவாகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, ஜிம் ஓ'நீல். அப்படின்னும் 300 ஆண்டுகளுடைய அதிகார போக்கு முற்றிலும் மாறுபடும் அப்படின்னு சொன்னவர் யாரு? ஜிம் ஓ'நீல். இந்த காரணிகள்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் தேவை கிடையாது. சரி ஒபெக் பார்க்கலாம். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் ஒபெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெட்ரோலியம் நாடுகள் அதான் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் இருக்காங்க இல்லையா? அவங்க யார் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக், ஈரான், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா இதெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ ஓகே. இந்த ஒபெக் அப்படின்றது எந்த நகர்ல வந்து நிறுவியிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. ஈராக் பாக்தாத் நகர்ல தான் வந்து இது நிறுவப்பட்டிருப்பாங்க. அரசுகளுக்கிடையேயான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னா, ஆஸ்திரேலியால இருக்க வியன்னா. ஓகேங்களா? வியன்னா வியந்து பார்க்குறாங்க ஒப்பக்க. ஏன்னா, அங்க நெறைய எண்ணெய் இருக்கு. ஸோ வியந்து பார்க்குறோம். என்னடா இவ்ளோ எண்ணெய் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ தலைநகரம் எங்கன்னா வியன்னா. ஸோ எங்க உருவாக்கியிருக்காங்கன்னா, ஈரான்ல இருக்க பாக்தாத்ல வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒபெக் நிறுவன உறுப்பினர்கள் எந்தெந்த நாடுகளா இருக்காங்க அப்படின்னா, ஈரான், ஈராக், குவைத்து, சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா. இவ்வமைப்பில் 3 வகையான உறுப்பினர்கள் முறையே நிறுவன உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள், இணை உறுப்பினர்கள். ஆமா, நிறுவனத்துக்கு ஒரு உறுப்பினரும், குழுவா ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. இணை உறுப்பினர்கள் இருப்பாங்க. நம்ம அமைச்சர்கள்ல படிச்சிருப்போம் இல்லையா? 3 அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். அந்த மாரி எங்க ஒப்பேக்லயும் வந்து 3 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பினுடைய திட்டம். இது என்னன்னா, அதன் உறுப்பு நாடுகளுக்கு எண்ணெய வழங்கணும். அதே மாரி எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்தணும். பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு வந்து நியாயமான நிலையான வருவாய் கிடைக்கணும். ஸோ, அதுதான் இதனுடைய திட்டம். இது எதுக்கான திட்டம்னா, இதுக்கு தான். அதே மாரியே எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை குடுக்கணும். அதான் நம்ம வாங்குறோம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு சிக்கனமா குடுக்கணும். ஒரு நல்லபடியா குடுக்கணும் அப்படின்றது. அதே மாரி பெட்ரோலிய தொழில்ல முதலீடு செய்றாங்க இல்லையா? பெட்ரோலியத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுல நம்ம வந்து லாபம் சம்பாரிக்கலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நியாயமான வருவாய் கிடைக்க செய்யறது. இதெல்லாம் தான் இந்த ஒப்பெக்னுடைய திட்டங்கள். ஒபெக் இலச்சினை பார்க்கலாம். ஒபெக் லோகோ தான் இலச்சினைன்னு குடுத்துருக்காங்க. லோகோ ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க பி போட்டுட்டு, இந்த பக்கம் ஓ போட்டுருக்காங்க. கீழ வந்து இ போட்டுருக்காங்க. இந்த பக்கம் சி போட்டுருக்காங்க. ரவுண்ட் ரவுண்டா போட்டு. ஸோ இந்த இலச்சினைய தான் இது மாரி குடுத்துருக்காங்க. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா, 1969 ஈஸியா தான் இருக்கு பாருங்க. 6, 9. ஸோ அதையும் தலைகீழா போட்டுருக்காங்க. 6 தலைகீழா 9 அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாரி படிச்சுக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் ஸ்வோபோடா இதை வடிவமைத்து போட்டியில வந்து வென்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போடா நானே ஒப்பக்க இது பண்ணிட்டேன். நீங்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவரே போடா நானே உருவாக்கிட்டேன். ஸ்வோபோடா அவர் தான் உருவாக்கியிருக்காரு. எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆஸ்திரிய நாட்டை சார்ந்தவர். இந்த அமைப்பினுடைய பெயரின் வெவ்வேறு எழுத்துக்களை ஒரு வட்டமான வடிவமைப்பில் காணலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு ஞாபகம் வச்சிருக்காங்க. யாரு கொண்டு வந்திருக்காங்க, யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு ஞாபகம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். பாக்ஸ் டேட்டா. ஒபெக் நாடுகள் எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. பாருங்க. இவங்களும் என்ன பண்றாங்க? கடன் வழங்குறாங்க. எல்லாரும் கடன் வழங்குறதுல குறிக்கோளா தான் இருக்காங்க. பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகள்ல சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி விதத்தில் கடன் அளிக்கும் நிதி நிறுவனம் ஆகும். அதாச்சு ஓபிஐடி அப்படின்றாங்க. சர்வதேச மேம்பாட்டு நிதியிலிருந்து என்ன பண்றாங்க? இந்த ஒபெக் நாடுகள் கடன குடுக்குறாங்க. குறைந்த வட்டி விதத்துல. சமூக மனிதாபிமான திட்டங்களுக்கு மானியங்களையும் வழங்குறாங்க. அதே மாரியே இது வந்து ஒபெக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தையும் கொண்டுள்ளது. அதுல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புக்கு மூலமா, வரைபடங்கள், எண்ணெய் சந்தை அந்த மாரி மூலமா மாநாட்டு நடவடிக்கைகள் மூலமா நம்ம ஒபெக் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் குடுத்துருக்காங்க. 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட தகவல் மையம். அந்த தகவல் மையத்து மூலமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒப்பக்க பத்தி.
ஓகே. ஒபெக் நாடுகளுடனான இந்தியாவின் உறவு. ஆமா. நம்ம இந்தியா அவங்கள சார்ந்து தான் இருக்கோம். ஏன்னா, கச்சா எண்ணெயெல்லாம் வாங்கணும்னா நம்ப யார சார்ந்து இருக்கணும்? அவங்கள சார்ந்து தான் நம்ப இருக்க முடியும் இல்லையா? ஸோ, அதிக அளவில் நுகர்வு செய்யும் நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. ஆமா. பெட்ரோலுக்கு, எல்லா டீசலுக்கு எல்லாம் எங்க? அவங்கள தான் சார்ந்து இருக்கணும். ஸோ, 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு அவங்க கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி செய்றோம். ஸோ, எத்தனை சதவீதம்னு பார்த்துக்கோங்க. கச்சா எண்ணெய்னா 86 சாரி 86 இயற்கை எரிவாயு அப்டின்னா 70 இயற்கையா 70 இயற்கையா 70 அதே மாரி அ 95% சமையல் எரிவாயு. ஆமா, சமையல் செய்றதுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு தேவ. ஸோ 100லேருந்து 5 மட்டும் குறைச்சு 95 வாங்குறோம். சரிங்களா? 95% அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுச்சு. முடிவுரைக்கு வந்துட்டோம். என்ன சொல்லியிருக்காங்க முடிவுரையிலன்னு ஒரு முறை பார்த்துருவோம். இந்தியா பொருளாதார வணிக ஒத்துழைப்பு தவிர, ஒரு நட்பான நீடிக்கப்பட்ட உறவினை தான் தன்னுடைய அண்டை நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புது. அது மட்டும் இல்லாம, கல்வி, சுகாதாரம், தீவிரவாத எதிர்ப்பு, பேரிடர் மேலாண்மை, குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பு, குற்றங்கள கட்டுப்படுத்துறது, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட துறைகள்லயும் ஒத்துழைக்கிறதுக்கு நம்ம இந்தியா வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அந்த நம்ம ஒரு பாக்ஸ் விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா? சும்மா பார்த்துக்கோங்க புக்ல ஒரு முறை. இருந்தாலும் நம்ம இதில பார்த்துக்கலாம். உலகளாவிய குழுக்களுடைய பெயர்கள் எந்தெந்த குழுக்கள்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம இந்தியா இருக்கோம் அப்படின்றத குடுத்துருக்காங்க பாருங்க. ஐபிஎஸ்ஏ. இந்த ஐபிஎஸ்ஏ அப்படின்றது என்ன குறிக்கோளு அப்படின்னா, வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம், பாதுகாப்பில் கவனம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஐபிஎஸ்ஏன்னா எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிசிஐஎம் 4 குடுத்துட்டு இதெல்லாம் இந்தியா இருக்கா? இது இல்லையா? அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ, அதுக்காகவாவது இத பார்த்துக்கோங்க. பிசிஐஎம் அப்புறம் எம்ஜிசில இருக்கு. எம்ஜிசினா கங்கா, மீகாங், நிலத்துல தேவையான உள்கட்டமைப்பு உருவாக்கத்த எம்ஜிசி அப்படின்றாங்க. பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னன்னா, வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி. வங்காள விரிகுடா கடல் இருக்கு இல்லையா? அந்த ஓஷன்ல அந்த பல்துறை தொழில்நுட்பம் இது பண்றாங்க. அதுக்கான முயற்சி தான் பிம்ஸ்டெக். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிம்ஸ்டெக். அதுலயும் நம்ம இந்தியா வந்து இருக்கோம் அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காங்க. RCEP அப்படின்னா, ஒருங்கிணைந்த வர்த்தக மண்டலம் தான் RCEP. அந்த வர்த்தகம், அதாச்சும் வணிகம், வர்த்தகம்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மண்டலத்திலயும் நம்ம இந்தியா இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. EAS கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு. 10 ஆசிய நாடுகள் சேர்ந்து மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, சீனா, இந்தியா, ஜப்பான் உட்பட முக்கிய 8 நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட உச்சி மாநாடு தான். அமைதியை உருவாக்குறதுக்கு, நிலைத்தன்மையை ஊக்குவிக்கிறதுக்கு EAS அப்படின்றாங்க. ஜிசிசி அப்படின்னா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தான் ஜிசிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆ அதுக்கப்புறம் பிபிஐஎன் எரிசக்தி ஆற்றலுக்கானது தான் பிபிஐஎன். பிபிஐஎன்னா எந்தெந்த நாடுகள்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வங்காளதேசம், அதாவது பங்களாதேஷ் பி, பூட்டானுக்கு இன்னொரு பி, ஐனா இந்தியா, என்னா நேபாளம். இது எரிசக்தி ஆற்றலுக்கு தான் பிபிஐஎன் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம் எஸ்சிஓ இது சீனா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பது, எல்லை பிரச்சனைகளை தீர்ப்பது, நுண்ணறிவு பகிர்வு, பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது தான் ஷாங்காய் ஒத்துழைப்பு நிறுவனம். இதுலயும் நம்ம இந்தியா இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த டேட்டா. அடுத்து வந்து நம்ம இந்த கடைசியில வந்து ஒரு கலைச்சொற்கள் குடுத்துருக்காங்க. இத நம்ம பார்த்தாகணும். ஏன்னா, நமக்கு தமிழ் இருக்கு இல்லையா? அதனால இந்த லெசனோட சேர்த்து அதுவும் பார்த்துக்கலாம். ஓரினத்தை சார்ந்த அப்படின்னா ஹோமோஜீனியஸ். ஓரினம்னா மேக்ஸிமம் ஹோமோ அப்படின்றது வந்துச்சுனாவே டிக் பண்ணிடுங்க. ஆப்ஷன்ல ஹோமோன்னு இருந்துச்சுன்னா, ஓரின சேர்க்க. ஓரினத்தை சேர்ந்த ஹோமோஜீனியஸ். இருதரப்பு வணிகம்னா இருதரப்பு அப்படின்னா 2 அப்படின்னா ஓகேவா? வணிகம்னா வர்த்தகம் அப்படின்னா ட்ரேடுன்னு அர்த்தம். அப்போ இருதரப்பு வர்த்தகம்னா பைலேட்டரல் ட்ரேடு. நீர் மின்சார திட்டம். நீர்னா உடனே வாட்டர் இல்லையான்னு பார்க்கக்கூடாது. நீர்னா ஹைட்ரோ அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ மின்சாரம்னா எலக்ட்ரிக், திட்டம்னா ப்ராஜெக்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். உள்கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது நமக்கு தெரியும். தொன்மைனா ஆன்டிக்விட்டி. ஆன்டிக் வளையல்கள், ஆன்டிக் நகைகள்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரம் பார்த்துருப்போம். ஆன்டிக்னா ஒண்ணும் இல்ல. பழமை, தொன்மை அந்த ஒரு இதுல வரும். ஓகேங்களா? அதான் ஆன்டிக்விட்டினா தொன்மை. பைஃபர்கேஷன். பைனா நான் ஆல்ரெடி சொன்னேன் 2ன்னு. ஸோ பைஃபர்கேஷன்னா 2ஆக பிரித்தல். சர்வேலன்ஸ் கண்காணிப்பு. சர்வேலன்ஸ்னா கண்காணிப்பு. அங்கங்க நம்ம பார்த்துருப்போம். சிசிடிவி சர்வேலன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சர்வேலன்ஸ்னா என்னன்னா கண்காணிப்பு. பார்த்துக்கோங்க. ஓகே. இதோட நம்ம இந்த லெசன வந்து முடிச்சுட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி குடுத்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த இதுக்கு வாங்க. ரிவிஷனுக்கு இந்த வீடியோவ வந்து அகைன் அண்ட் அகைன் போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.